அனைவருக்கும் வணக்கம். நான் யுகேஷ் கண்ணன். இன்னைக்கு முரசு கோப்பை கடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உலகக்கோப்பை வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உலகக்கோப்பையை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் இருக்கிற விளையாட்டுத்துறையை பற்றியும் இன்னும் ஆழமாக பேச போகிறோம். யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கூட 3 கெஸ்ட் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல்ல கௌசிகன் இருக்கார். ஹீஸ் இண்டோர் ஹாக்கி நேஷனல் டீம் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் NUSல Year 2 படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் டி ராமு, முன்னாள் காற்பந்தாட்ட வீரர், ப்ரொஃபஷனல் தொழில்முறையாக நீங்கள் காற்பந்து விளையாடி இருக்கீங்க சிங்கப்பூரில். அண்ட் வி ஹவ் கோச் அமீன். அவர் என்னோட ஜேசி கோச். அண்ட் 16 வருஷமாக அவர் கோச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இணைந்திருக்கிற 3 கெஸ்ட் இவங்க தான். இவங்ககிட்ட தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சரி, முதல் கேள்வி எனக்கு என்னென்னா, வேர்ல்ட் கப் வருது, எல்லாருமே காற்பந்தாட்ட ரசிகர்கள் தான் தெரியும். நீங்கள் எந்த குழுவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? உங்கள் குழு ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த வேர்ல்ட் கப் எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஒரு 1 month அண்ட் வித் 48 டீம் நியூ ஃபார்மேட், தேர் ஆர் மோர் கேம்ஸ் இந்த வருஷம். எனக்கு எப்போதும் ஃபேவரட் வந்து பிரேசில். சின்ன வயசுலேருந்து இப்போது வரைக்கும் பிரேசில் தான். அவங்க தற்பொழுது கிண்ணத்தை ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் எப்போதும் ஃபேவரட்டாக இருக்கிறதுனால அவங்கள தான் நான் சூஸ் பண்ணுவேன். பிரேசிலில் இந்த வருஷம் நேமா விளையாடுவாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் இன்ஜுரி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. பட் அவர் விளையாடுறாரோ இல்லையோ, பிரேசில் எப்போதும் ஒரு ஸ்பெக்டகுலரான டீம் அண்ட் தேவ் காட் லாட்ஸ் ஆஃப் டேலண்ட். நேமா விளையாண்டா நல்லது. எனக்கு பொறுத்த வரைக்கும் நேமா விளையாடாட்டியும் நல்லது தான். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம் டீமுக்கு. சின்ன வயசுலேருந்தே ஆஃப்கோர்ஸ் நம்ம பிரேசில், ஹாலண்ட் இந்த மாதிரி டீம்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம், சப்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த வருஷம் வந்து ஒரு மேபி நான் நினைக்கிறேன் ஜப்பான் ஒரு பவர் லைக் பவர் ஹவுஸ் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரீசன்ட்லி கூட நல்லா செய்கிறாங்க, இங்கிலாந்துலாம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஏஷியன் டீம், ஒரு ஏஷியன் ப்ரைட் நம்மளுக்கு. ஸோ அவங்க கண்டிப்பாக நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஃபேவரட்டான நேஷ்னல் டீம்னு குறிப்பாக இல்லை, ஆனால் பிரேசிலுக்கு எனக்கு ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருக்குது. எனக்கு முன்னாடி வந்து ஃபிலிப் கோட்டினோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காற்பந்தாட்ட வீரர். ஸோ அதனால் எனக்கு பிரேசில் கொஞ்சம் சாஃப்ட் ஸ்பாட். ஆனால் இந்த வருஷம் வந்து எனக்கு 2 குழு நினச்சா வந்து அவங்க வந்து நல்ல ஒரு போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, ஒன்று ஸ்பெயின், இன்னொன்று ஜெர்மனி. இது ரெண்டும் அவங்களோட பிளேயர்ஸை நல்லா வளர்த்து இப்போ நல்ல ஒரு சிஸ்டமோடு விளையாடுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்க 2 பேரும் மோதுறது வந்து நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். சரி, இந்த கட்டத்தில் நானும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு என்னமோ ஃப்ரான்ஸ் இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக படுது. எல்லா பொசிஷன்லேயும் அவங்களுக்கு ரொம்ப எவ்வளோ டெப்த்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு பொசிஷன்லேயும் அவங்களுக்கு பல குழுக்களில் ஒரு உலகத்தர பிளேயர் இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்க குழுவில் ஒரு 2-3 உலகத்தர விளையாட்டாளர்கள் இருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ மிஸ்டர் ராமன் சொன்னார் இல்லையா, 48 குழுக்கள் இருக்குது இந்த வருஷம். ஸோ முன்னாடி 32 குழுக்கள் இருந்தது, இப்போ 48 குழுக்கள் கூடுதலாக 16 குழுக்கள் இருக்கும்போது இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்குது. ஆனால் இந்த போட்டியை எப்படி மாற்றி அமைக்க நினைக்கிறீங்களா? இல்லை எந்த வகையில் பார்வையாளர்களாக இல்லாமல் அந்த விளையாட்டாளர்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா இட்ஸ் a longer season, right? But for qualifiers like from African கண்டத்துலேயும் ஏசியன் கண்டத்துலேயும் more opportunities for us to participate. And everybody's dream, right, is இலக்கு என்னென்னா வேர்ல்ட் கப்பில் விளாட்ணுமா. சிங்கப்பூரும் அந்த இலக்கு ரொம்ப வருஷமாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த இலக்கு இருக்கிறனால அது ஒரு நல்ல முயற்சின்னு தான் சொல்லுவேன், ஒரு இனிஷியேட்டிவ். And of course நீங்கள் சொன்னபோது ஒரு ஸ்பெக்டேட்டராக we got more matches to watch, and who wouldn't want, right, at a World Cup stage. So I think it's a good move, but fatigue may come in, yeah, because of the length of duration, the duration of the competition for the players. அவர் சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ நிறையா 48 டீம்ஸ் தான் நிறையா நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நிறையா நாடுகளுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. இப்போ சொல்ல போனால் ஒரு அந்த டாக் ஹவுஸ் சொல்லுவாங்களே. ஸோ டீம்ஸ் லைக் உஸ்பெக்கிஸ்தான் அதெல்லாம் பாருங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த சான்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்களே, அதை கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஸோ தே வில் வாண்ட் டு ப்ரூவ் தெம்செல்ஃப் அந்த மாதிரி. ஸோ தே ஆல்சோ பார்த்தீங்கன்னா நல்ல யங் பிளேயர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மேன் சிட்டியில் இருக்கிற எல்லாம் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மெனி கண்ட்ரிஸ் தட் நம்மளும் போகலாம், நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், குவாலிஃபை பண்ணலாம் அந்த மாதிரி. இப்போ அவங்க 2 பேர் சொன்னது வந்து முழுக்க உண்மை தான். ஏன்னா சார் ராமு சொன்ன மாதிரி ஃபட்டிக் வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது வந்து ஒரு பார்வையாளராக நம்மளால் வந்து உணர முடியாது, ஆனால் ஒரு விளையாட்டாளராக நம்மளால் அதை உணர முடியுது. உதாரணத்துக்கு சொல்ல போனால்
தென்கிழக்கு ஆசிய விளையாட்டில் வந்து 7 நாளில் நம்ம ஒரு ஏழு விளையாட்டு விளையாடணும்னா அது சாதாரணமான விஷயமே கிடையாது. அதுக்கு பின்னாடி உள்ள அந்த ட்ரைனிங், அந்த ஒரு தயாரிப்பு, அதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. அவங்க பார்க்குறது அந்த ஒரு 60 நிமிஷம் 90 நிமிஷம் ஒரு கேம், அதுதான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்படி 48 டீம் விளையாடுறதுனால, இன்னும் கூடுதலாக அவங்க கேம்ஸ் விளையாடுறதுனால அந்த பிளேயர்ஸ் வந்து அவங்களோட உடல்நலம் வந்து இட்ஸ் இன் டேஞ்சர் யூனோ. ஏன்னா அவங்க வந்து இன்னும் கூடுதலாக கேம் விளையாடுறாங்க. த இன்ஜுரி ரிஸ்க் இஸ் ஹையர். ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியலை. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இளைய பிளேயர்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்போஜர் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது. ஐ மீன், உலக கிண்ணங்கிறது வந்து இஸ் த ஹையர் ஸ்டேஜ். தட்ஸ் வே எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி, ரைட்? ஸோ அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எல்லாருக்கும். ஸோ நீங்கள் சொன்னது தான் நான் முழுக்க உண்மைன்னு சொல்லுவேன். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இளைய விளையாட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல வாய்ப்புன்னு சொன்னீங்களா? இளைய விளையாட்டாளர்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த உலகக்கோப்பையில் எந்த ஒரு பிளேயரை பார்க்கறதுக்கு, இவங்களை பார்க்க நான் எக்ஸைட்டடாக இருக்கேன், இவங்களை பார்த்தா இவங்க விளையாடுற இந்த ஃபுட்பால் டொமஸ்டிக் சீசனில் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, உலக கிண்ணத்தில் இவங்க எப்படி விளையாட போகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா? எனக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்பெயின் எனக்கு வந்து இப்போ ரொம்ப பிடிச்ச டீமாக இருக்குது. அதில் எனக்கு 2 பிளேயர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச லமீன் யமால். ஏன்னா அவர் வந்து விளையாடும் போது சின்ன வயசில் நேமாரை பார்த்த மாதிரி இருக்குது அவர் விளையாடுறதை பார்த்தா, யூனோ. அண்ட் ஸ்பெயினில் இப்படி ஒரு ஃப்ளேரான பிளேயர். ஏன்னா ஸ்பெயின் வந்து எப்போதுமே ஒரு வெரி ட்ரெடிஷ்னலி பாசிங் டீம், சிஸ்டம் உள்ள டீமாக இருந்துச்சு. ஸோ அந்த இவர் வந்து வேறு ஒரு ஸ்பாக் கொண்டு வரதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒன்று. இன்னொன்று வந்து பெட்ரி. ஏன்னா ஸ்பெயின் வந்து மிட்ஃபீல்ட்னாலே ஸ்பெயின், யூனோ. புஸ்கெட்ஸ், ஜாவி, இனியஸ்டா, ஸோ மெனி கிரேட் பிளேயர்ஸ், ஜாபி அலோன்சோ, நிறைய கிரேட் ஸ்பெனிஷ் மிட்ஃபீல்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து பெட்ரி வந்துட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். ஸோ அவரும் வந்து சூப்பராக விளையாடுறேன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி எம்ஆர் இருக்கார்ல, அவருக்கு தவிர்த்து நினைக்கிறேன் கிலியன் எம்பாப்பே எல்லாருக்கும் தெரியும், ரைட்? எப்படி அவர் சிறந்த ப்ரீவியஸ் உலக கிண்ணத்தில் எப்படி விளாண்டாரு, அந்த ஃபைனலில் அவர் ஆட்டம். ஆஃப்கோர்ஸ் பிஃபோர் டே அவர் நல்லா விளாண்டாரு, ஆனால் ஃபைனலில் அந்த 2-0 டவுன் 3 கோலும் அவர் தான் சாதித்தார். ஸோ அந்த 23 வயசு அப்போ நினைக்கிறேன், இப்போ 27 வயசு, கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பார். ஸோ இந்த மெச்சூரிட்டியோட நான் நினைக்கிறேன் he is going to be an outstanding player. He may have difficulties in the club scene, I believe, but even at the previous World Cup நினைக்கிறேன் அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்தது. Everybody didn't mention his name, but he turned up. These are big players lah. Big players, they turn up for the event. So and based on that, I think he will do very well. I'm looking forward to, though I'm not a French supporter, but I think he's a good player. அவங்க சொன்ன மாதிரி நிறையா இந்த கிலியன் எம்பாப்பே, லமீன் யமால், அவங்கெல்லாம் லைக் they are ready, அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. You look at me, see I'm able to do this job, this and that. But there are also like certain players நம்ம வந்து டக்குன்னு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, பட் நம்ம பார்க்க தெரியும் இந்த மாதிரி பிளேயர் தான் they are able to change a game அப்படின்னு ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா லைக் இன்ஜர்ட் ஆகிட்டாரு, வெரி சேட். நம்ம பிரைட்டன் மித்தோமா, it was a very sad thing that last he got injured and all that. But players like Kubo, அவரெல்லாம் நல்லா செஞ்சுட்ருக்காரு. 1 versus 1லாம் இப்போ from where he has started, அப்புறம் going through the loan spells and all that, he's showing up himself. So I wouldn't be surprised in the World Cupல he will start to shine, make ஒரு டிசைடிங் ஃபேக்டர் மாதிரி அவரால் காட்ட முடியும் நம்ம. சரி, இப்போ உலக கிண்ணம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே கொஞ்சம் சிங்கப்பூர் பக்கம் வந்தோம்னா, ரீசெண்டாக we had a massive success. லைக் ஏஷியன் கப்புக்கு முதல் முறையாக நம்ம மெரிட்டில் தகுதி பெற்றிருக்கோம். 1984க்கு அப்புறம் முதல் தடவையாக சிங்கப்பூர் வந்து மெரிட்டில் ஏஷியன் கப்புக்கு குவாலிஃபை ஆகிருக்கும். ஸோ இந்த தகுதி பெற்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதிர்காலத்தில் சிங்கப்பூரால் உலகக்கோப்பையில் விளையாட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ மீன், உலகக்கோப்பை விளையாடுறது வந்து எல்லாரோடையும் ட்ரீம் இலக்காக இருக்கலாம், ஆனால் நம்ம கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ரைட்? Yes, we did very well in the Asian Cup and we are qualified, and of course we must be proud and we got to celebrate each success. But that's probably for எனக்கு என்னன்னா அது ஒரு காம்படிஷன் நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கிறோம். பட் நீங்கள் இந்த விதின் த சவுத் ஈஸ்ட் ஏஷியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, I think we are a bit behind now as compared to முன்ன, right? முன்ன we can say we are top 3, top 4 in SEA Games. பட் இப்போ இந்த செமிஃபைனல் ரீச் பண்ணுறதே கொஞ்சம்
கஷ்டமாக தான் இருக்குது. குதிரை கொம்பா இருக்கா. ஸோ ஸோ ஐ திங்க் நம்ம வந்து சி கேம்ஸ் லெவலில் அந்த அந்த டாமினன்ஸை செஞ்சோன்னா then we can talk about other stages. World Cup is beyond Asia, you know. And எனக்கு என்னன்னா I don't think we are even close to Thailand, Vietnam. These are like two names other than Indonesia and all that. We are far, a little bit far. Realistically, no. But as a Singaporean, of course, யாருக்கு தான் World Cup விளையாடுறேன்னா ட்ரீம். ஏஷியன் கப் வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி, ஒரு எங்கேயாச்சும் ஆரம்பிக்கணும்ல அந்த மாதிரி. பட் நீங்கள் அந்த ஏஷியன் கப் அந்த குரூப் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா விளையாண்டோம், பங்களாதேஷ் விளையாண்டோம், that kind of teams. And they were also not at their strongest அந்த மாதிரி இல்லை. So they also were struggling. So we managed to make the best out of it அந்த மாதிரி. So but it's like a starting point for us. But நம்ம இப்போ வந்து ஏஷியன் கப் குவாலிஃபை பண்ணிட்டோம். Of course it's a big thing for us and all that. But நம்ம வந்து இப்போ கான்சிஸ்டண்டாக இருக்கணும். ஸோ வேர்ல்ட் கப் வந்து ஒரு லெட்ஸ் சே ஒரு 30 years 40 years கழிச்சு நம்ம அச்சீவ் பண்ணோம்னா, நம்ம இப்போ ஏஷியன் கப்லாம் கான்சிஸ்டண்டாக குவாலிஃபை பண்ணிகிட்டு இருக்கணும், ஏதாச்சும் செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம we are getting towards அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு ஒன் ஆஃப் மாதிரி வச்சுட்டு வேர்ல்ட் கப்லாம் யோசிச்சா, ஸோ ஏஷியன் கப்பில் ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணால் ஓகே லுக் நம்ம we are there not to just participate ஒரு காம்பீட் பண்ணுறதுக்கு இருக்கோம். ஸோ then we can think about வேர்ல்ட் கப் and all that அந்த மாதிரி. ஸோ லைக் ஐ சே இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். பட் இதுலேருந்து எப்படி நம்ம கான்சிஸ்டண்டாக டீல் வித் இட் அதுதான் முக்கியம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வேர்ல்ட் கப்ங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி டிஸ்டன்ட் கோல். ஏன்னா ஃபுட்பால் வந்து ஒரு ஃபிசிக்கலான கேம். ஸோ ரியாலிட்டி என்னென்னா ஏஷியன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம வந்து இந்த யூரோப்பியன்ஸ் கூட இல்லை இந்த சவுத் அமெரிக்கன்ஸ் கூட ஃபிசிக்கலி கம்பீட் பண்ணுறதே அது கஷ்டம். ஸோ அதனால நம்ம அந்த அளவுக்கு மேட்சப் பண்ண முடியுமா அது எனக்கு தெரியலை. ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட ரீஜன்லேயே நம்மளால் கான்சிஸ்டண்டாக இருக்க முடியலை ஒரு பவர் ஹவுஸாக. ஸோ முதல்ல நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு ஃபுட் ஹோல் பிடிச்சி ஸோ இங்கே வந்து நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏஷியாவில் வந்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆகி அண்ட் மேபி அதுக்கப்புறம் யோசிக்கலாம். பட் நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுவேன். இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு நான் சொல்லுவேன்னா, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் அவங்க வந்து ஏஎஃப்சி கப்புக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை வேர்ல்ட் கப் போகிறதா இருந்தாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் தேம் ஃபுல் டைம் அத்லீட்ஸ். பட் சிங்கப்பூரில் ரியாலிட்டி என்னென்னா எல்லாருமே பார்ட் டைம் அத்லீட் எக்ஸப்ட் ஒரு ஃபியூ எக்ஸப்ஷனல் டேலண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் யூஸ்வலி இட்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ். நான் பார்த்த வரைக்கும் ஐ மைட் பி ராங், பட் நான் பார்த்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸில் மிக மிக திறமையானவர்கள் அண்ட் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க இவங்களுக்கு தான் ஸ்போர்ட்ஸை ஃபுல் டைமாக பர்சியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது, அதை அவங்க செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிங்கப்பூரால் ஒரு நாள் உலக கோப்பையில் போய் பங்கெடுக்க முடியுமா, அது வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வாய்ப்புகள் அப்படின்னு சொல்கிறோன்னா அது வந்து இளம் வயதிலேருந்தே நிறைய விளையாட்டாளர்களை உருவாக்குனா தான் அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும். அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை முழு நேரமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ சிங்கப்பூரில் அண்மைய காலத்தில் நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ காற்பந்தாட்டத்துக்கு அன்லீஷ் த ரா இருக்குது, பொதுவாக விளையாட்டாளர்களுக்கு வந்து ஸ்பெக் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு நிறைய புது திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான திட்டங்கள் சிங்கப்பூருடைய நிலைமையை மாற்றுமா, விளையாட்டு ரீதியாக மாற்றுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த திட்டங்கள்லாம் வந்து சிங்கப்பூருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் ஒரு டீம் ஸ்பாட்டாக எஸ்பெஷலி நீங்கள் எடுத்துக்கிட்டால் எப்போதுமே டு கெட் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட மோதும்போது த ரியாலிட்டி இஸ் இட்ஸ் அ நம்பர்ஸ் கேம். அது எப்படி சொல்கிறேன்னா, சிங்கப்பூரில் வந்து இஃப் யூ ஒன்லி ஹேவ் திஸ் மெனி பீப்பிள் இந்த பாப்புலேஷன், அதில் கிடைக்கிற பெஸ்ட் 11 பிளேயர்ஸ் அந்த குவாலிட்டி தான் இருப்பாங்க. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரஷ்யா மாதிரி ஒரு வெரி பாப்புலேட்டட் கண்ட்ரி எடுத்திங்கன்னா அங்கே கிடைக்கிற பெஸ்ட் 11 பிளேயர்ஸ் ஜஸ்ட் பை பியோர் நம்பர்ஸ் அவங்க ஒரு வேறு ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கிறதுனால த எக்ஸ்போஜர், இந்த இளைஞர்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஜர் வந்து அது பல மடங்கு ஆகிறது. ஸோ அதனால் வந்து நல்ல நல்ல டேலண்ட்டை வந்து நம்மளால் அடையாளம் பண்ண முடியுது. ஸோ அதனால் நம்மளுடைய வாய்ப்புகள் வந்து லைக் நம்மளை வந்து ஒரு உலக ரீதியிலையும் இல்லை நம்ம ரீஜனில் கூட வந்து ஒரு ஹையர் ஸ்டாண்டிங்கில் வைக்கிறதுக்கு இது நல்ல ஒரு அடித்தளமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் தான் சொல்லணும். ஏன்னா முன்ன வந்து இந்த திட்டங்கள் இருந்திருக்கலாம், பட் மேபி they didn't continue with these initiatives. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் தெரியுது, ரைட்? அண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் பாருங்கள், ஆக்டிவ் எஸ்ஜி அண்ட் ஆல் தட், ஈவன் அகாடமிஸ் நிறையா பிள்ளைங்களை அனுப்புகிறாங்க. முன்ன வந்து நம்ம விளையாடலாம், ஆனால் அம்மா அப்பா ஏசுவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, அம்மா அப்பா தான் அழைச்சிட்டு போகிறாங்க, விச் இஸ் அ வெரி குட் சைன், ரைட்? ஸோ இது கண்டினியூ பண்ணால்
we can only get better. Exposure கூட இருக்கிறதுனால we can get only better the number game again, right? So I think it's a very good initiative, but we got to continue. நம்மளோட ப்ராப்ளம் சம்டைம்ஸ் எனக்கு என்னென்னா ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் நிப்பாட்டிடுறாங்க. ஸோ சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஒஎல் கேம்ஸ் அங்கே இங்கே வாரத்துக்கு 2-3 கேம்லாம் ஓடுது. எல்லாம் நல்ல விஷயம் தான், எல்லாரும் விளையாடுறாங்க. ஆனால் இந்த எல்லாரும் விளையாடுறாங்க, எத்தனை பேர் ஒரு நேஷ்னல் டீம் கேலிபர் அந்த மாதிரி. ஸோ அவங்களாம் ஹேண்ட் பிக் பண்ணி இப்போ இந்த யூடிஆர் வந்து அந்த 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 ஸ்கீம்லாம் இருக்குது. ஸோ அந்த வெளியூருக்கு அனுப்புறது அது இது ஈவன் லைக் அந்த இப்போ எல்சிஎஸில் அந்த டாப் குவாலிட்டி பிளேயர்ஸ்லாம் ஒரு ட்ரைனிங் ஸ்கீம் மாதிரி அனுப்புகிறாங்க. பட் பிரச்சனை என்னென்னா இங்கே ஒரு பர்சனல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச பிளேயர் வந்து அவர் போயிருக்காரு, இப்போ போர்ச்சுகல் அந்த மாதிரிலாம் போயிருக்காரு. பட் அவரால் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல. சஸ்டெயின்னா அந்த குவாலிட்டினாலலாம் இல்லை, அந்த ஒரு ஹோம் சிக், என்னால் முடியல, நான் வந்துடுறேன் வீட்டுக்கு, நான் பரவாயில்ல, நான் இங்கேயே பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறணும். ஐ நோ இட்ஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் நம்ம வீட்டை விட்டெல்லாம் போகிறோம் அங்கே ஒரு பிளேயர் ஆகிறதுக்கு, திருப்பி வந்து நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணோம், அதெல்லாம். ஸோ இட்ஸ் a lot of things on them as well. ஸோ அவங்கள எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இங்கே. So if we are able to support them now, I think more and more we are able to send now. You see, we already, I'm talking about the top elite quality players. They are the one, அவங்க தான் வந்து நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, that kind of thing. So இதெல்லாம் நம்ம கொஞ்சம் well manage பண்ணா, I think it will be much better. Yeah. So the mental side of the game as much as the physical of course, side. Yeah, அது வந்து it's not an easy thing. Yeah. So மற்ற ஊர்லாம் இப்போ நீங்கள் இந்த ஒரு ஆஃப்ரிக்கா சைட் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சிங்கன்னா அவங்களுக்குலாம் அது வந்து இட்ஸ் a do or die. அவங்களாம் இப்போ ஐ நீட் டு மேக் இட் டு ஐபிஎல், ஐ நீட் டு கெட் அவுட் ஃப்ரம் அந்த மாதிரி. நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை, ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் தாஸ்லாம். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் ஃபார் எவ்ரி ஒன், ரைட்? ஸோ நம்ம வந்து if you want to go far means just don't start with one person, everybody got to do it அந்த மாதிரி. It's not easy, but there are structures, they are trying, like things they are trying to get in place to help people to get things going, but how many of them will come on top of it, அதுதான் விஷயம். அவர் சொன்ன மாதிரி நல்ல திட்டங்கள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, பட் people can be worried about livelihood. That's important, right? Like you said earlier, நீங்கள் சொன்ன மாதிரி தான், sometimes some of them got no sponsorship and all that, and then they just die down, right? Because how do you sustain, right? So இந்த மாதிரி ஃபுட்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழு நேர கால்பந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் என்னென்னா நம்மளுக்கு at the end of the day ஃபுட்பால் அண்ட் எஜுகேஷன் ஒன்று இருக்குது. அண்ட் நம்மளோட emphasis on education is real, especially from parents, right? So we got to strike that balance, right? So எனக்கு என்னன்னா, if you can study, do both, study and play. If உன்னால் முடியல, then you got to question yourself, ஏன்? and நான் என்ன சொல்கிறேன்னா, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் வந்து வேலையை பார்த்துக்கிட்டு எஸ் லீக்லேயும் நேஷ்னல் டீமும் விளாண்டேன். அப்புறம் நான் காலைல ட்ரைனிங் போயிட்டு அப்புறம் வேலைக்கு போயிட்டு ராத்திரி திருப்பி ட்ரைனிங் போவேன். ஸோ இந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி ரெசிலியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இலக்கை அடையணும்னா நீங்கள் அந்த முயற்சியை போடணும். ஸோ அந்த முயற்சினால தான் நமக்கு இதெல்லாம் சாதிக்க முடியும். ஸோ ஐ திங்க் we have to strike that balance. Education is important. Keep the education at the back. Pursue your sports until you can pursue, and you always have something to rely on, which is education. So strike a balance. Maybe எல்லாரும் செய்ய முடியாது, பட் அது எல்லாரும் ஒரு குறிக்கோளை வச்சுன்னா ஐ திங்க் there's a better opportunity. ஃபைனான்ஷியல் ரிஸ்க் வந்து இட்ஸ் வெரி ரியல். அண்ட் உண்மை என்னென்னா, நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கீழே போகிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ நம்ம பேசின எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு சிச்சுவேஷனாக பார்த்தோன்னா, இப்போ லெட்ஸ் சே நம்ம வந்து சிங்கப்பூரில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறோம். ஸோ நேச்சுரலி ஒன் ஆஃப் த திங்ஸ் நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம்னா, more people should go full time, commit more to the sport. Obviously the standard will go higher, but the question is, எல்லாரும் அந்த ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காங்களா? என்ன கேட்டிங்கன்னா the answer is no. ஏன்னா ஒரு கேரண்டி இல்லை. நீங்கள் சொன்னது தான் உண்மை. நீங்கள் அப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு பற்றோடு இருந்தீங்கன்னா, ஒரு பேஷனோடு இருந்தீங்கன்னா, பெஸ்ட் திங் இஸ் வெளியூர் போய் செய்கிறது. பிகாஸ் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் அதர் பிளேசஸ் கம்பேரபிளி will be lower. ஸோ அந்த ரிஸ்க் வந்து யூ டோன்ட் ஃபீல் இட் as much. that is one reason. இன்னொரு ரீசன் நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்போர்ட்ஸில் ஒரு ஆத்லீட்டாக ஒரு கரியருங்கிறது வந்து நிரந்தரமானது இல்லை. இப்போ நம்ம படித்து ஒரு டிகிரி எடுத்து ஒரு வேலைக்கு போகிறோன்னா 65 வயசு வரைக்கும் அதே வேலையை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகலாம். ஸ்போர்ட்ஸில் அது சாத்தியமே கிடையாது.
நமக்கு எந்த நேரத்தில் எந்த ஒரு நொடியில் வந்து நம்மளோட கரியர் முடியும்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம ஒரு நாள் பிச்சில் வந்து கால் எடுத்து வைக்கும் போது நம்ம அன்றைக்கி விளையாடுறது கடைசி நாள் நமக்கு எப்படி தெரியும், அன்றைக்கி ஒரு அக்கிலிஸ்ட்டை ஒரு ஏசிஎல்கிட்ட சொல்லவே முடியாது. அதுதான் ஸ்போர்ட்ஸோட நேச்சர். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கரியரே உங்களோட உடலை நம்பி தான் இருக்குது. ஸோ அந்த உடல் வந்து இட் இஸ் நாட் கேரண்டி டு பி இன் ஃபுல் ஹெல்த் ஆல் த டைம். அதை ஒரு கரியர் ஆக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் யோசிச்சிருக்கேன் இதை பற்றி. ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூனோ, ரிகவரிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யா, இளம் விளையாட்டாளர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஏதாவது ஒரு விஷயம், இப்போ நிறைய கனவுகளோட சில விளையாட்டாளர்கள் இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற சில விஷயங்கள் என்ன, கருத்துக்கள் என்ன? கல்வியை தொடருங்க, அதே சமயத்தில் டைம் எடுத்து ஸ்போர்ட்ஸும் செய்யுங்க. ரெண்டும் செஞ்சால் உங்களுக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது. ஸ்போர்ட்ஸில் ஒரு துளி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அதை முழுக்க பர்சியூ பண்ணணும். அது உங்கள் பெஸ்ட் எஃபர்ட் வரைக்கும் நீங்கள் பர்சியூ பண்ணணும். அது உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் உங்களால் சொல்ல முடியாது நிச்சயமாக. ஸோ நீங்கள் அந்த முழு எஃபர்ட்டை போட்டு உங்களால் ஒரு நேஷ்னல் டீமை அச்சீவ் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, அந்த ஸ்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து யூ ஆர் மேக்கிங் இட் ஸ்ட்ராங்கர். ஸோ நீங்கள் வந்து எந்த லெவலில் விளையாண்டாலும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வரைக்கும் யூ ஹேவ் டு கீப் பிளேயிங் அண்ட் யூ ஹேவ் டு பர்சியூ டு யுவர் வெரி பெஸ்ட் எஃபர்ட். அப்போ தான் ஒரு ஸ்பாட்டாக அது வந்து இன்னும் ரோபாஸ்ட் ஆகும். அண்ட் அதனால் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ஸ்பாட் will go higher. மக்களும் சரி, அரசும் சரி, ஆதரவு வந்து இன்னும் நிறையவே அதிகரிக்கும். ஸோ யா, எனக்கு வந்து சின்ன அட்வைஸ் வந்து பிடிச்சதை செய்யுங்க. உங்களுக்கு காற்பந்து பிடிக்கும்னா ஃபார் எக்ஸாம்பிள் விளையாடுங்க, விட்டுறாதீங்க. எவ்வளோ போக முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். பட் அந்த ட்ரை வந்து ஒரு 100% எஃபர்ட்டாக இருக்கணும். ஒரு 50% 30% போட்டுட்டு நான் ட்ரை பண்ணேன்னா அது எப்படி முடியும்? ஸோ ட்ரை பண்ணணும்னா 100% ட்ரை பண்ணணும். ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃபர்ட். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு லெவலுக்கு அப்புறம் am I there yet, not yet னா then you know how to balance yourself out. ஸோ அது ரொம்ப முக்கியம். ட்ரை பண்ணாமல் விட்டுட்டோன்னா அது it's not a good thing இல்லை. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணோம். I mean if they are interested and just give your 100% and if you know you are there, yeah. ரொம்ப நன்றி, இன்னைக்கு நேரம் எடுத்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். Thank you.